கனடா கிரிக்கெட்டுக்குள் பல பிரச்சனைகள், சிக்கல்கள். குறிப்பாக அண்மையில் நிறைவடைந்த ஐசிசி T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரின் நியூசிலாந்து மற்றும் கனடா அணிகளுக்கு இடையிலான போட்டித் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஆன்டி கரப்ஷன் யூனிட், அதாவது ஊழல் தடுப்பு பிரிவும் உறுதி செய்திருக்கின்றது. கிரிக்கெட் இணையதளம் இந்த செய்திகளை முழுமையாக வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக கனடாவில் ஊடகம் ஒன்று 43 நிமிட காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. கனடாவின் கடந்த கால அண்மைக்கால ஊழல்கள், அதற்குள் வழங்கப்பட்டுள்ள அழுத்தங்கள், பல சிக்கல்கள், பிரச்சனைகள் தொடர்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நியூசிலாந்து அணியுடனான போட்டி பற்றிய விவரங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த உலகக்கிண்ணத்திற்கு 3 வாரங்களுக்கு முன்பதாகத்தான் 22 வயதான டில்ப்ரீத் பஜ்வா அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் சகலதுறை வீரர். நியூசிலாந்து அணியுடனான போட்டியில் முதல் 2 ஓவர்களிலும் 29 ஓட்டங்கள் அடித்து தாக்கப்படுகின்றன. வேகப்பந்து வீச்சாளர்கள் இருவருடைய ஓவர்களிலும் முதல் ஓவரில் 15 ஓட்டங்கள், அடுத்த ஓவரில் 14 ஓட்டங்கள் பெறப்பட்டதும் சுழல் பந்து வீச்சாளர் ஜாட் பின் சஃபார் அழைக்கப்படுகின்றார். விக்கெட் மெய்டின் ஓவர். அதற்கு அடுத்த ஓவர் அழைக்கப்படுகின்றார் ஹெய்லிஜர். இவர் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றி கொடுக்கின்றார். நியூசிலாந்து அணி 35 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் என்ற நிலைமையில் இந்த 2 பந்து வீச்சாளர்களும் பந்து வீசாமல் அணியின் தலைவர் 5வது ஓவரை வீசுவதற்காக அழைக்கப்படுகின்றார். டில்ப்ரீத் பஜ்வா முதல் பந்தையே நோபோலாக, முறையற்ற பந்தாக வீசுகின்றார். பின்னர் ஒரு அகலப்பந்து. ஒட்டுமொத்தமாக அந்த ஓவரில் 15 ஓட்டங்கள் பெறப்படுகின்றன. நியூசிலாந்து அணி ஒரு மீள்வருகையினை ஏற்படுத்துகின்றது. எனவே இந்த பந்து வீச்சு மாற்றங்கள் இவர் 5வது ஓவரில் வந்தது என்பது மேட்ச் ஃபிக்ஸிங்காக இருக்கலாம், போட்டி நிர்ணயமாக இருக்கலாம், அல்லது ஸ்பாட் ஃபிக்ஸிங்காக இருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அந்த காணொலி மூலமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டும் ஐசிசி ஆன்டி கரப்ஷன் யூனிட் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் விசாரணைகள் எந்த கட்டத்தில் இருக்கின்றன, எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பில் ஆன்டி கரப்ஷன் யூனிட் மேலதிகமான தகவல்களை வெளியிடவில்லை என்பது முக்கியமான விடயம். எனவே இவை உறுதி செய்யப்பட்டால், அதே போன்று கனடாவின் அண்மை காலத்தில் 2024ஆம் ஆண்டிலிருந்து முகாமைத்துவங்கள் அல்லது அணிக்குள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற மாற்றங்கள் என்பன தொடர்பில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அண்மைய அணித்தறிவிலும் கூட ஒரு முன்னாள் முகாமைத்துவத்தைச் சேர்ந்தவர் அல்லது கனடா கிரிக்கெட் சபையின் ஒரு மெம்பர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அங்கத்தவர் அணித்தேர்வுகள் தொடர்பில் விளையாடியவர்கள் தொடர்பிலும் அழுத்தம் வழங்கியதாகவும் பயிற்றுவிப்பாளர் மூலமாக சில கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. இதே போன்ற நிலைமை கடந்த காலங்களில் இருந்ததாக முன்னாள் பயிற்றுவிப்பாளர், கனடாவின் முன்னாள் பயிற்றுவிப்பாளர், இலங்கையைச் சேர்ந்தவர் புபுது தசநாயக்க இவரும் கூறியிருக்கின்றார். எனவே ஆனால் அவ்வாறு அழுத்தங்கள் வழங்கப்பட்டு வீரர்கள் சேர்த்து கொள்ளப்படாத நிலையில் அவர் பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் தான் நீக்கப்பட்டது பிழையானது என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற வேளையில் கனடாவுக்குள் தொடர்ந்தும் பல சிக்கல்கள் இருந்து வருவது என்பது வெளிப்படையாக தென்படுகின்றது. த ஃபிஃப்த் எஸ்டேட் என்ற அடிப்படையில் கிரைம் அண்ட் கிரிக்கெட் என்ற அடிப்படையில் த ஃபிஃப்த் எஸ்டேட் என்கின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரோக்ராமாக, அதாவது ஆவணப்படமாகவே இந்த 43 நிமிட ஆவணப்படமானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. கனேடியன் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் CBC இந்த காணொலியினை வெளியிட்டிருக்கின்றது. வேறு பல நடைமுறை சிக்கல்கள், அதாவது கனடா கிரிக்கெட்டுக்குள் நிர்வாகத்தில் பண மோசடிகள், ஊழல்கள் என்று பல விடயங்கள் தொடர்ந்தும் அங்கே இடம்பெற்று வருவதாகவும் குறித்த காணொலியில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இப்பொழுது மிக கடுமையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக இந்த போட்டி பற்றிய விஷயங்கள் தொடர்பில் ICC, அதாவது சர்வதேச கிரிக்கெட் பேரவை இப்பொழுது மிக முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இவ்வாறு சிக்கல்கள் இருக்கின்றன, இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றன, இவ்வாறான போட்டி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது, அதற்கு கனடா கிரிக்கெட் பின்புலமாக இருந்திருக்கின்றது, இவ்வாறு ஏதாவது உறுதி செய்யப்பட்டால் கனடா மிகப்பெரிய தடைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நிலைமை உருவாகும். பல வீரர்கள் மாட்டிக்கொள்வார்கள், பல பயிற்றுவிப்பாளர்கள் மாட்டிக்கொள்வார்கள், இன்னும் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் பலர் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே கனடாவுக்கு இது மிகப்பெரிய அளவிலான சிக்கல் நிலையொன்றை எதிர்காலத்தில் தோற்றுவிக்கப் போகின்றது என்பது தெளிவாக தென்படுகின்றது. விசாரணைகள், அறிக்கைகளின் பின்னர் தான் இதன் இறுதி முடிவுகள் தெளிவாகவும் தெரிய வரும்.